கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக கிராமங்களிலே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். வயல் வரப்பிலோ அல்லது ஒரு ஊரின் தெருவின் நுழைவு பகுதியிலோ அந்த மரம் நிற்கும். அந்த மரத்தை யார் நட்டார்கள், எப்போது நட்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிறிய கிராமத்தில் வற்றிய ஏரிக்கரையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நின்ற ஒரு ஆலமரம். கடுமையான கோடை காலத்திலே இடி விழுந்து அந்த மரம் அடியோடு சாய்ந்து பிளந்தது. அதனுடைய கிளைகள் முழுவதுமாக சரிந்தன. தரையை நோக்கி தொங்கிக் கொண்டிருந்த அந்த நீண்ட கயிறு போன்ற தாழ்வேர்கள் வெயிலில் சுருங்கி கருகி சாம்பல் நிறமானது. மரம் முழுவதும் கருகி போனது. விவசாயிகள் தினமும் காலையில் வயலுக்கு செல்லும் பொழுது அதை கடந்து சென்றார்கள். வயதான பெண்கள் ஊர் மரம் இப்படி ஆக்கிவிட்டது என பேசத் தொடங்கினார்கள். குழந்தைகள் அதன் கீழ் விளையாடுவதை நிறுத்திவிட்டார்கள். 30 ஆண்டுகளாக அந்த மரத்தின் நிழலில் கண்ணாடி வைத்து உட்கார்ந்திருந்த ஊரின் முடி வெட்டுபவர் வேறிடம் சென்று விட்டார். நாட்கள் கடந்தன. அவர்கள் யாரும் அதை பற்றி பேசவில்லை. மழை வந்தது. கருகிய ஒரு கிளையில் பச்சை நிறம் தெரிந்தது. பிறகு இன்னொன்றில் மரத்தின் அடியில் இன்று யாரும் காணாத ஆழத்தில் இருந்த வேரிலிருந்து ஒரு துளிர் மேலே தள்ளியது. இறந்து விட்டது என்று நினைத்த அந்த தாழ்வேர்கள் அமைதியாக தரையை தொட்டு புதிய அடிமரங்களாக உயிர்த்தெழ ஆரம்பித்தன. அந்த விவசாயிகள் ஆலமரம் சாகாது, வேர்விடும் என்பதன் வெளிப்பாடு இதுதான் என்றார்கள். அவன் பார்த்தவர்களே, இதுதான் தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை நம்முன் வைக்கின்ற மைய சிந்தனையாகும். பார்த்தவர்களே, இன்றைய நாளில் லாசரின் கல்லறையின் முன் நின்று நமது வாழ்வை சிந்திக்க நாம் அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு இறந்த லாசரை கல்லறையில் இருந்து உயிர்த்தெழ செய்ததைப் போல நமது வாழ்வின் கல்லறைகளில் இருந்து உயிர்த்தெழ, அதாவது மனமாற்றம் பெற நாம் அழைப்பு பெறுகின்றோம். இதற்கு நற்செய்தியில் லாசரை உயிர்த்தெழ செய்ய இயேசு கல்லறை அருகில் பேசிய 3 வார்த்தைகளை சற்று நாம் ஆழமாக தியானிப்போம். லாசரின் உயிர்த்தெழுதலுக்கு கல்லறை அருகில் இயேசு பேசிய முதல் வார்த்தை, கல்லை அகற்றி விடுங்கள். 11வது அதிகாரம் 39வது வசனம். இது முதல் ஆச்சரியம். படைப்பின் ஆண்டவர் அந்த கல்லை தாமே எடுத்து விடலாம். என் பக்கத்தில் நிற்கும் மனிதர்களிடம் நீங்கள் இந்த கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இங்கு உயிர்த்தெழுதலுக்கு நம் பங்கேற்பை ஆண்டவர் கேட்கின்றார். நம் தகுதியை அல்ல, நம் சாதனையை அல்ல, மாறாக மனித ஒத்துழைப்பை கேட்கும் குரல். செங்கடலை கடக்க வேண்டிய சூழலில் இறைவன் மோசேயிடம் கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு என்றார். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 16வது வசனம். இங்கு கடவுளே கடலை பிரித்திருக்கலாம், ஆனால் மனித முயற்சிக்கு அழைப்பு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, 5000 பேருக்கு உணவளிக்க சீடர்கள் தவித்த போது இயேசு வானிலிருந்து மன்னா பொழியவில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் குறிப்பிடுகின்றார். பிறகு அவர்கள் கொடுத்ததை பலுகி பெருக செய்தார். அதிசயங்களுக்கு இறைவன் வல்லமையை கொடுக்கிறார். அதற்கு நமது மனித முயற்சியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது. நமது அன்றாட வாழ்விலும் பாவம் என்னும் கல்லை அகற்றி விடுங்கள் என இயேசு நமது மனித முயற்சிக்கு அழைப்பு தருகின்றார். யூத கல்லறையின் அழைப்பில் கல் வெறும் உடல் தடையல்ல, அது ஒரு இறுதி அறிவிப்பு. கல் உருட்டப்பட்டதும் இறந்தவர் கதை முடிந்தது, இனி எதுவும் நடக்காது என்ற அர்த்தம். அங்கு மார்த்தாள் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் அடிக்குமே. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 39வது வசனம். நமது பாவம் என்னும் கல்லை அகற்ற இறைவன் அழைக்கும் போது நாமும் அவளை போல பல்வேறு காரணங்களை சொல்கிறோம். 4 நாட்கள் என்பது யூத புரிதலில் சாத்தியமற்ற தருணம்.
ஏனென்றால் ரபிக்களின் போதனைப்படி ஆன்மா 3 நாட்கள் மட்டுமே உடலில் தங்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படியெனில் லாசர் உடல் அளவில் மற்றும் ஆன்மா அளவில் இறந்து விட்டார் என்று அர்த்தம். ஆனால் அப்போதும் இயேசு சொல்கிறார், கல்லை அகற்றி விடுங்கள். எத்தகைய ஒரு பாவச் சூழலில் நாம் இருந்தாலும் இயேசு நம் பாவம் என்னும் கல்லை அகற்றுவதற்கு இன்றைய நாளிலே அழைப்பு தருகின்றார். இன்னும் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பல்வேறு கற்கள் இருக்கிறது. சிலர் உடைந்த உறவின் மேல் கல் உருட்டி அது முடிந்தது என்று வாழ்கிறார்கள். சிலர் பதிலளிக்கப்படாத ஜபத்தின் பொறுத்து தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை இழந்து அதன் மேல் கல்லை உருட்டி மூடிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கனமான வெட்கத்தின் கல்லை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட நமது அடையாளமாகவே மாறிவிட்டது. இந்த எல்லா சூழலிலும் இயேசு நம்மை பார்த்து கல்லை அகற்றி விடுங்கள் என்கின்றார். இதுவே நமது வாழ்வின் உயிர்த்தெழுதலுக்கு முதல் முயற்சி. லாசரின் உயிர்த்தெழுதலுக்கு கல்லறை அருகில் இயேசுவினுடைய 2வது வார்த்தை, லாசரே வெளியே வா. யோவான் 11:43. முதல் குரலில் இயேசு அருகில் நிற்பவர்களிடம் பேசினார். 2ஆம் குரலில் இறந்தவரிடம் பேசுகிறார். கல்லறையின் உள்ளே சாத்தியமற்றதை நோக்கி பேசுகிறார். லாசரே வெளியே வா என்பது இறந்தவனே வெளியே வா என்பதல்ல, மாறாக அவனது தனிப்பட்ட பெயர் சொல்லி அழைத்தலாம். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். எசாயா 43:1 என பெயர் சொல்லி அழைத்த இறைவன் உயிர்த்தெழுதலுக்கும் அவ்வாறே அழைக்கின்றார். இது உயிர்த்தெழுதல் ஒரு தனிப்பட்ட அழைப்பு என்பதை காட்டுகிறது. இதை எந்த ஒரு மனித முயற்சியாலும் மத செயல்பாட்டாலும் உருவாக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, காட்சி விரும்பிய திசையில் வீசுகிறது. அதன் ஓசை நமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று, எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என வார்த்தைகளை நினைவில் கொள்வோம். யோவான் 3:8. ஒவ்வொருவர் வாழ்விலும் சில தருணங்கள் உண்டு. மனம் மாறும் தருணங்கள், குணமாகும் தருணங்கள், குழப்பத்தின் நடுவே திடீர் அமைதி ஏற்படும் தருணங்கள், உணர்ச்சியை விட ஆழமான ஒரு இடத்தில் வரும் கண்ணீர். இவற்றை நாம் செயல்களால் விளக்க முடியாது. இவை மழை வருவது போல இயேசுவே பெயர் சொல்லி நம்மை அழைப்பதாகும். இன்று நம்மையும் மனமாற்றத்திற்காக இயேசு பெயர் சொல்லி அழைக்கிறார். கல்லறை உள்ளே என்ன நடந்தது? யோவான் நற்செய்தி நமக்கு எதுவும் சொல்லவில்லை. லாசர் அதை கேட்டாரா இல்லையா? இங்கு இறைவனின் வார்த்தைக்கும் நம் பதிலுக்கும் இடையில் நடப்பது நாம் விவரிக்க முடியாத ஒன்று. வெளியே வா, இது வெறும் அழைப்பல்ல, மாறாக நமது பாவ மற்றும் தேவையற்ற வாழ்வில் இருந்து பொது வாழ்வுக்கு கடந்து செல்லுகின்ற ஒரு புதுமுக நிலையாகும். இத்தகைய இறைவனின் தனிப்பட்ட அழைப்பை உணர்ந்து உயிர்ப்பு என்னும் புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். லாசரின் உயிர்த்தெழுதலுக்கு கல்லறை அருகில் இயேசுவினுடைய 3வது வார்த்தை, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். யோவான் 11:44. அன்பார்ந்தவர்களே, லாசரின் கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். லாசர் இயேசுவால் உயிர்த்தெழுந்தார். சாத்தியமற்றது இங்கு சாத்தியமானது. கல் அகற்றப்பட்டது. இறந்தவர் வெளியே நடந்து வந்தார். இங்கு லாசர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவரால் பார்க்க முடியவில்லை, சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, சகோதரிகளை தழுவ முடியவில்லை. ஏனெனில் துணிகளில் சுற்றப்பட்டிருந்தார். இயேசு அதை அவிழ்க்கவில்லை. சமூகத்தை திரும்பி பார்த்து, நீங்கள் இதை செய்யுங்கள் என்கிறார். இந்த 3ஆம் குரல் திருச்சபையின் இயல்பையும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனினுடைய பணியையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. மனமாற்றம் அடைவதில் தனிப்பட்ட முயற்சியும் இறைவனின் அழைப்பும் இருந்தாலும் சமூகத்தின் பொறுப்பும் இருக்கிறது. பாவ வாழ்வில் இருந்து இறைவன் நம்மை உயிர்த்தெழ செய்தாலும் மனித வாழ்வின் கட்டுக்களை அவிழ்த்து நம் சகோதர சகோதரிகள் புதிய வாழ்வை வாழ வழி செய்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. மார்க்கு நற்செய்தியில் 4 நண்பர்கள் ஒரு முடக்குவாத நோயாளியை இயேசுவிடம் சுமந்து வருகிறார்.
கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வீட்டின் கூரையில் ஏறி அதை பிரித்து படுக்கையோடு அவர்கள் கீழே இறக்குகிறார்கள். இங்கு நோயாளியின் விசுவாசத்தை மட்டுமல்ல, தூக்கி வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்துதான் இயேசு சொல்கிறார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மார்க் நற்செய்தி 2:5. இங்கு சமூகத்தின் அவிழ்க்கும் செயல் இறைவனின் சந்திப்பிற்கு கதவை திறக்கிறது. பல ஆண்டுகள் கழித்து திருச்சபைக்கு திரும்புகின்ற, ஆலயத்திற்கு திரும்புகின்ற ஒருவரை வரவேற்பதற்கு பதிலாக நாம் சந்தேகத்தோடு பார்க்கின்றோமா? போதைப்பொருள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் திரும்பும் இளைஞரை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அவருக்கு உதவுகின்றோமா? நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மகன், மகள், பெற்றோர்கள் மீண்டும் வருகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோமா? கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றும் தன்னை மன்னிக்க முடியாதவர்கள், தன்னை தோல்வியாளராக பார்க்கும் குடும்பத்தின் நெருக்கடியில் வாழ்பவர்கள் இன்னும் பல உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் கட்டுக்களை அவிழ்த்து மனமாற்றம் பெற, புதிய வாழ்வை வாழ உடன் பயணிக்கும் நாம் தான் உதவ வேண்டும். இன்று புதிய வாழ்வை வாழ வேண்டும் என நினைக்கும் நம் சகோதர சகோதரிகளின் கட்டுக்களை அவிழ்க்க நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கின எசேக்கியேல், இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளில் இன்று மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்பி கொடுப்பேன் என இஸ்ரேலின் உயிர்ப்பை, அதாவது புது வாழ்வை பற்றி அவர் பேசுகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே, இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். இயேசுவின் கல்லறையை பிளந்த அதே ஆவி இப்போது உங்களுக்குள் வாழ்கிறார் என்கின்றார். ஆம், இன்றைக்கு உயிர்ப்பும் நானே என்று சொல்லும் ஆண்டவர் இயேசு நமது வாழ்வை மாற்றுவதற்கு, பழைய பாவ வாழ்விலிருந்து நாம் உயிர் தெழுந்து புதிய வாழ்வை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த கிராமத்தில் ஆலமரம் மீண்டும் துளிர்விட்ட பிறகு புதிய அடிமரங்களாக உருவாகிறது. அதன் பிறகு அங்கு வந்த முதல் நபர் முடிவெட்டுபவர். அவர் தன் சிறு கண்ணாடியையும் நாற்காலியையும் எடுத்துக்கொண்டு வந்து அங்கு திரும்பி வருகின்றார். அவரை மரத்தின் கீழ் பார்த்த ஊர் மக்கள் புரிந்து கொண்டார்கள், மரம் இறக்கவில்லை, உயிர் தெழுந்து விட்டது என்று. அன்பார்ந்தவர்களே, நம் மத்தியில் இன்னும் கடந்த காலத்தின் துணிகளால் சுற்றப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் பெயரையும் இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார், அழைத்து விட்டார். எனவே நாம் புது வாழ்வு பெறுவோம். நம் சகோதர சகோதரியின் கட்டுகளை அவிழ்த்து அவர்களும் புது வாழ்வு பெறுவதற்கு உதவுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.